ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 2K HD ஸ்போர்ட்ஸ் கேமரா தான். இதுக்கு முன்னாடி எஸ்ஜே கேம்னு ஒரு எஸ்ஜே கேம் 4000 ஒரு கேமரா போட்டிருப்போம். அதோட டிட்டோ காப்பி தான் இது வெறும் 1300 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து கேமரா. நான் எம்ஆர்பி 6000 ரூபான்னு போட்டிருக்காங்க. உள்ள இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எஸ்ஜே கேமராவில் வர மாதிரி 64 GB மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் 4K வரைக்கும் எடுக்கலான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் பாக்ஸில் வெறும் 2K கேமரான்னு போட்டிருக்காங்க. 2 இன்ச் டிஸ்பிளே, மேட் இன் இந்தியா அப்படிலாம் போட்டிருக்காங்க. கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது இருந்தாங்க. ஆனால் பிராண்டட்லாம் கிடையாது, லோக்கல் 2K HD ஸ்போர்ட்ஸ் அல்ட்ரா HD டிவின்னு போட்டிருக்காங்க. ஒரு பிக்சரை 30 MP வரைக்கும் எடுக்குன்றாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் கேட்கவே முடியல, பின்லாம் பண்ணி கொடுத்ததுனால கேட்ட போல கிழிஞ்சிடுச்சு. உள்ள கேமராவை ஒரு அட்டை பாக்ஸில் கூட வைக்க ஒரு பேப்பருக்குள்ளே மடித்து வச்சுருக்காங்க. இதுதான் கேமராவோட ஆக்சசரிஸ். முன்னாடி மட்டும் பாக்ஸ் கொடுத்துட்டு பின்னாடி எதுவுமே இல்லை. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. கேமரா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம எஸ்ஜே கேமராவோட பெஸ்ட்டாக இருக்குது குவாலிட்டி. ஆக்சசரிஸ் பார்த்தா எஸ்ஜே கேமராவோட அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ஆக்சசரிஸ். முதல்ல மேனுவல் புக்கு, அதில் எப்படி நம்ம கேமரா யூஸ் பண்ணலாம், எப்படி மாற்றலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. எஸ்ஜே கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரேமு அது இதுன்னு கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒரு பிபின் சார்ஜர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பிபின் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பிபின்னாலே கேமரா ஓல்டு மாடல்னு அர்த்தம், நம்மளோட தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவை இது இல்லாமல், அதாவது கேஸ் இல்லாமல் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு தனி கேஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் கேமரா மட்டும் ஹோல்டு பண்ணுறதுக்கு. இப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா சவுண்ட் நாய்ஸ்லாம் நல்லா கிடைக்கும். இது அதான் பைக்கு ஹெல்மெட் இதில் போட்டிருக்காங்க. டபுள் சேஃப்டி டேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு. இந்த கிளிப்பை வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரில. இந்த டேப் எப்படி யூஸ் அதான் இந்த வெல்க்ரோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்குமே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். வெல்க்ரோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கேமராவை இதுலேயும் மாற்றுறது மாதிரின்னு நினைக்கிறேன், ஒழுங்காக தெரியல. இதில் ஸ்ட்ராப் பண்ணுற மாதிரி வருது. நல்லா லென்த்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு. ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல லென்த்து. மாட்டுறது ஒரு இதை போட்டுட்டா கையில் மாட்டுற அளவுக்கு அவ்வளோ அந்த சைஸில் தான் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு கிளியராக தெரியல, அதனால நானும் பண்ணல. அதே மாதிரி இன்னொன்று டிட்டோ அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டர் அதே நேரத்தில் பைக்கில் மாற்றுறதுக்கு கொடுத்துருக்காங்க. பைக் ஹோல்டர் மாதிரி மாற்றுறதுக்கான இது எப்படி மாட்டணும்னா போட்டு காட்டுறேன் பாருங்கள். பைக்கில் ஹோல்டர் மாற்றிட்டு இந்த கிளிப்பை இந்த மாதிரி இதில் தான் யூஸ் பண்ணுறது. நம்ம பைக்கில் ஹோல்டர் மாதிரி மாற்றிட்டா சைடாக வரும். இதை மாட்டி இப்போ ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். நம்ம மேபி மாட்டி கீழே ஸ்க்ரூ இருந்தால் ஸ்க்ரூ மாட்டிக்கலாம், இல்லை இந்த கிளிப்பு இந்த ஸ்க்ரூவே மாட்டிக்கலாம். மாட்டிங்கன்னா இப்போ மேலே நீங்கள் கேமரா சொல்லும் போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கும் கேமரா. இல்லைன்னா கிராஸாக வரும். இப்போ கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேமரா ஹோல்டரோட ஸ்க்ரூ பின்னு ரொம்ப நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. கேள முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் கேட்ட மாதிரியே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கேமரா வாங்கலாமான்னு இருக்கும். எஸ்ஜே கேமரா 4000 அதுவே குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான், நார்மல் குவாலிட்டி அளவு தான் தரும். அதோட எம்ஆர்பி 4500 வரும். ஆனால் அதுவே குவாலிட்டி மினிமம் குவாலிட்டி தான் வரும். நீங்கள் அதுக்கு கீழே 4000 ரூபாய் கீழே கேமரா வாங்குறீங்கன்னா வாங்கவே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேமராவோட நீங்கள் வீடியோ குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு. லென்ஸு எல்லாமே எஸ்ஜே கேமராவோட காப்பி தான் அப்படியே.
இதில் மெமரி கார்டு பி டைப் கொடுத்துருக்காங்க. பி டைப் கேமராவே ஓல்டு மாடல் தான். பி டைப் கேமரா மோஸ்ட்லி வாங்காதீங்க. ஏன்னா நான் எஸ்ஜே கேமரா வாங்கி அதில் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் குவாலிட்டி அளவு தான் இருக்குது. மெமரி கார்டு போட்டு தான் ஒர்க் ஆகுன்றாங்க. மெமரி கார்டு போட்டு முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். மெமரி கார்டு எல்லாமே ஒர்க் ஆகலை. இதில் அதே மாதிரி யூஎஸ்பி ஒரு கிளிப்பும் கொடுக்கல. டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வீடியோவை பார்க்கலாம். இப்போ மெமரி கார்டு போட்டு ரொம்ப மினிமம் குவாலிட்டி, எதுவுமே எடிட் பண்ணல. வரைஞ்ச ஓரளவுக்கு ரொம்ப சிசிடிவி கேமரா மாதிரி தான் இருக்குது. ஷேக்கு லைட்டாக பண்ணாலே ரொம்ப ஷேக் ஆகுது. அதே நேரத்தில் இதை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வீடியோ தானாகவே ஸ்ட்ரக் ஆகுது. அதுதான் மெயின் மேட்ரு. இது ஸ்ட்ரக் ஆகி போடுறதுக்கு சிசிடிவி கேமராவே பெட்டர். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட பாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபுல்லாக கிரிக்கெட்டிங் இதை தான் போட்டிருப்போம். அதுலேயே சில இடத்துல லைட்டாக மெஜ்ஜாக வர மாதிரி, குவாலிட்டி கம்மியாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட மினிமம் குவாலிட்டி கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 4000 rupees தான் எம்ஆர்பி. அதனால் அது குவாலிட்டி அவ்வளோதான் அதில் வரும். நீங்கள் கேமரா வாங்குறதுனா மினிமம் 4000 மேலே வாங்கினா தான் பெட்டராக இருக்கும். இப்போ வேறு ஒரு கேமரா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கேமராவோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.